தவே தலைவர் விஜய் நடித்த ஜனநாயகன் படத்திற்கு ஆதரவாக காங்கிரஸ் தலைவர்கள் குரல் கொடுப்பது திமுகவை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. தமிழக மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஷோடங்கர் ஜனநாயகன் படத்தை சுற்றியுள்ள சர்ச்சை அரசியல் அதிகாரத்தின் தவறான பயன்பாடு குறித்த கவலைகளை தூண்டியுள்ளது. ஒரு கலைஞனின் படைப்பை குறி வைப்பதை ஏற்க முடியாது. அரசியல் ஆதாயங்களுக்காக தணிக்கை செய்வதை தமிழக மக்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். கலையும் பொழுதுபோக்கும் அரசியல் போர்களில் பகடை காய்களாக பயன்படுத்தப்படக்கூடாது. பிரதமர் மோடி அவர்களே, நீங்கள் அரசியல்வாதி விஜயை எதிர்கொண்டு உங்கள் 56 அங்குல மார்பு என்ற கூற்றை நிரூபியுங்கள். தமிழக முன்னாள் தலைவர் கே.எஸ். அழகிரி ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கவில்லை என்றால் கடுமையான பின்விளைவுகளை ஏற்படுத்தும். காங்கிரஸ் எம்.இ. மாணிக்கம் தாகூர் அமலாக்கத்துறை சி.பி.ஐ. வருமான வரித்துறை வரிசையில் இப்போது சென்சார் போர்டு ஒடுக்குமுறைக்கு பயன்படுத்தப்படுகிறது. சினிமா துறையை கட்டுப்படுத்தும் ஆயுதமாக திரைப்பட தணிக்கை குழு மாற்றப்பட்டுள்ளது. கலையை அதிகாரத்தின் முன் மண்டியிட வைத்தால் ஜனநாயகம் உயிர்ப்புடன் இருக்காது. காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி மத்திய அரசின் கீழ் இயங்கும் சென்சார் போர்டு சான்றிதழ் தர மறுப்பது கண்டனத்துக்குரியது. இது தமிழ் திரையுலகத்தின் மீது நடத்தப்படுகிற தாக்குதல். அரசியல் காரணங்களுக்காக படங்கள் முடக்கப்படுவது ஆபத்தானது. தணிக்கை வாரியமும் பிரதமர் மோடி அரசின் அரசியல் ஆயுதமாகிவிட்டது. காங்கிரஸ் எம்பி விஜய் வசந்த் கடந்த 2017இல் விஜயின் மெர்சல் படம் பிரச்சனையை சந்தித்தது. அப்போது தமிழ் சினிமாவை ஒடுக்குவதன் வாயிலாக தமிழ் கலாசாரம் மற்றும் அடையாளத்தை அவமதிக்க வேண்டாம் என ராகுல் எச்சரித்தார். அந்த எச்சரிக்கை மீண்டும் உண்மையாகியுள்ளது. இவ்வாறு அவர்கள் கூறியுள்ளனர். இதில் கிரிஷ் ஷோடங்கரின் சமூக வலைதள பதிவை தமிழக காங்கிரஸ் கட்சியின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் தள பக்கத்தில் பகிர்ந்துள்ளனர். இதனால் திமுக கடும் அதிருப்தி அடைந்துள்ளது. அரசியல் எதிரி தீய சக்தி என திமுகவை மிக கடுமையாக விமர்சித்து வரும் விஜய்க்கு ஆதரவாக தங்கள் கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சியை வரிந்து கட்டி கருத்து தெரிவிப்பது திமுகவை எரிச்சல் அடைய செய்துள்ளது. அதை வெளிப்படுத்தும் விதமாக திருநெல்வேலியில் பேட்டியளித்த சபாநாயகர் அப்பாவு அரசியல் காரணங்களுக்காகவும் தன் கடைசி படம் என்பதாலும் இந்த விவகாரத்தை விஜய் தேவையில்லாமல் பெரிதாக்கி ஒருவித பில்டப் கொடுக்கிறார். கூட்ட நெரிசலால் ஏற்படும் உயிரிழப்பு மற்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் யாராக இருந்தாலும் சட்டம்னு தன் கடமையை சரியாக செய்யும் என்றார். காங்கிரசார் எதுக்கு குரல் கொடுக்கறாங்க? மத்திய அரசின் சென்சார் போர்டுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அவங்க கொடுக்க போறாங்க, இவங்க வாங்க போறாங்க. ஜெயலலிதா காலத்தில் கூட இது நடந்தது. எங்களுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. காங்கிரஸ் ஏன் விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறது என்பது தெரியவில்லை. தெரியாத விஷயத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாது.